அதான் இப்போ ரிதன்யா மாதிரி பெண்கள்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்து அவ்வளோ பவுனு எல்லாமே போட்டு கொடுத்தும் கூட அவங்களால சந்தோஷமாக வாழ முடியல. ஏன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் இல்லாதனாலையோ இல்லை அவங்களோட சுச்சுவேஷன் எப்படியோ, ஆனால் பெண்கள் எல்லாமே திருந்தி வரணும். பெண்ணுக்கு பெண் தான் எதிரியாக இருக்காங்க. எல்லா பெண்களும் மாறணும். நான் வந்து எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும்னு தான் இந்த பேட்டிக்கெல்லாம் ஒத்துக்கிட்டேன். கண்டிப்பாக எல்லாருமே எழுந்து வரணும், இதுவும் கடந்து போகணும். அப்புறம் இந்த கவின் அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் கலப்பு திருமணம் தான். எங்களை வந்து நீங்கள் கலப்பு திருமணம்னு சொல்லி எங்கள் வீட்டில் எங்களோட கணவர் வீட்டில் யாருமே வந்து எங்களை பிரித்து பார்க்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லி எங்களை மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. அது மாதிரி மனிதன்றது எல்லாருக்குமே எல்லார் உடம்புலையும் சிவப்பு ரத்தம் தானே ஓடுது. அது மாதிரி மனிதனாக பார்க்கணும். அப்புறம் ஜாதி வேறுபாடு எதுவும் இருக்கக்கூடாது. 2வது மனசு தான் முக்கியம். அழகோ நிறமோ எதுவுமே முக்கியம் இல்லை. ஒரு மனிதன் நல்ல குணமோடு இருக்கிறாங்களா, நம்மளை நல்லா பார்த்துக்குப்பாங்களா, அவங்க நமக்கு சரி கரெக்டு அப்படின்னு தோணுச்சுன்னா, நம்ம மனசுக்கு பிடிச்சிச்சின்னா அவங்களோட வாழலாம், தொடங்கலாம்.